ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஓமப்பொடிங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓமப்பொடி செய்வதற்கு ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓமம் தாங்க. ஓமம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு அவ்வளோதான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு மாதிரி அந்த ஓமத்துடைய கலர் மாறுங்க. இதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். லோ ஃப்ளேம்ல சாட்டே பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. லோ டு மீடியம் ஆல்சோ ஓகே தாங்க. சரிங்களா? ஸோ சாட்டே பண்ணுங்க. பாருங்க, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். சாட்டே பண்ணிட்டே வாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இதை கூல் டவுன் பண்ணணுங்க. சரிங்களா? கூல் டவுன் பண்ண பிறகு நம்ம இதை மிக்சியில போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைனா அரைச்சிக்க போறோம். பாருங்க, நல்லா கலர் டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்க. கலர் நல்ல டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த மிக்சி ஜார்ல நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்றேங்க. கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க மிக்சியில போட்டு அடிங்க. அதான் மிக்சிக்கு நல்லது. பாருங்க எவ்வளவு ஃபைனா அரைச்சிருக்கேன் பாருங்க. ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வாட்டர் ஆட் பண்ணி இதை ஓமம் லிக்விட்னு சொல்லாம ஓமம் தண்ணின்னு சொல்லலாம், எப்படி வேணா நீங்க சொல்லலாம். அதை மறுபடியும் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபில்டர் பண்ண பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஓமம் ஃப்ளேவர்டு வாட்டர் கிடைக்குதுங்க. அந்த அடியில சின்ன அந்த பாத்திரத்தில் இருக்கிறது ஓமம் ஃப்ளேவர்டு வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய ஓமப்பொடிக்கு மெயின் இன்கிரீடியன்ட். சரிங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை மாவு. அதை இந்த ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுக்கிறேங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க ஜலிச்ச பிறகு அந்த ஜல்லடை மேல நிறைய பாருங்க கட்டி கட்டியா தெரியுது பாத்தீங்களா? ஸோ அதனால ஜலிக்கிற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு ஃபைன் பவுடரா கீழே விழும். ஸோ நீங்க எவ்வளோ கப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவும் எடுக்கணும். அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு தேவையான அளவு இந்த கடலை மாவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோங்க. நான் வேணா ஒரு கணக்கு இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. 3 கப்பு கடலை மாவுக்கு ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3 கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு. நீங்க 6 கப்பு கடலை மாவு வச்சு செய்யறதா இருந்தா 1 கப் அரிசி மாவு போதுங்க. சரிங்களா? பாருங்க, நல்ல ஃபைன் பவுடரா வந்திருக்கு பாருங்க. இந்த மேல இருக்கிற இந்த கட்டி எல்லாம் இந்த ஜல்லடை ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்மளுடைய கடலை மாவை நல்லா ஜலிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம இதை அதே டம்ளர், அதாவது நான் எந்த டம்ளர் வச்சு இந்த கடலை மாவை நான் எடுத்தனோ அதே டம்ளரை வச்சு இன்னொரு பேசின்ல இதை நான் மாற்ற போறேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன கணக்கு பாத்தீங்களா, 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேசின் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த கடலை மாவு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ கப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ கப் நம்பர் 2. சரிங்களா? இப்போ அடுத்தது கப் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் இந்த 3 கப்பு கடலை மாவு வச்சு நம்ம இந்த ஓமப்பொடியை செய்ய போறோம். ஸோ இந்த 3 கப்புக்கு இப்போ நான் ஆட் பண்றது அரிசி மாவுங்க. 3 கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு. அதான் கணக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் நீங்க எப்படியும் பிசைய தான் போறீங்க. ஸோ அப்புறமா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா அடுத்தது சில்லி பவுடருங்க. சில்லி பவுடர் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூன் நான் சொல்றேன். நான் என்னோட கையில் இருக்கிற ஸ்பூன் நீங்க பாக்குறீங்க, சின்ன ஸ்பூன். அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நெய். நெய் கொஞ்சம் கூட ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா உப்பு மறந்துடாதீங்க, டேஸ்டியே காலி பண்ணிடும் உப்பு நீங்க ஆட் பண்ணலைன்னா. சரிங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கரண்டியால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய மற்ற வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேங்க. தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ், ராகி முறுக்கு, அதுக்கப்புறமா ரிப்பன் பக்கோடா, அதுக்கப்புறமா தட்டை, இதெல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் பாருங்க. இப்போ அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஓமம் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை நான் இதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்றேன்.
நீங்கள் ரிப்பன் பக்கோடா, ராகி முறுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைவோம். கடைசியாக அது வந்து ஒரு மாசா வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த தண்ணிக்கு பதிலாக ஓமம் தண்ணியை விட்டு விட்டு நான் பிசைகிறேன். அதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது வந்து பெருங்காய பொடிங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஸ்ட் என்ஹான்சர், ஸ்மெல் என்ஹான்சர், எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், அந்த ஓமம் தண்ணியை விட்டு விட்டு நீங்கள் பிசையணும். அப்படியே அது வந்து ஒரு திக்கன் ஆகிக்கிட்டே வரும். பேசிக்கலி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தாங்க. ஸோ நல்லா பிசைஞ்ச பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணோன்னா, இதோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளுடைய இந்த ஓமப்பொடி புழிவதற்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்தது தேவையானது இதுதான், இந்த நாழி. என்னுடைய மற்ற வீடியோஸில் கூட நான் வந்து இதை நான் காமிச்சிருப்பேங்க. இந்த நாழியை வச்சு தான் நம்ம ஓமப்பொடி புழிய போகிறோம். இது வந்து அந்த ஓமப்பொடி புழிவதற்கான மோல்டு, அச்சுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். அதை வந்து அந்த நாழிக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்குள்ளே தான் அந்த மாவை நம்ம போட போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மாவு எடுத்து அதில் ட்ராப் பண்ணிட்டு அந்த மாவு நல்லா புரிஞ்சு மேலே வரணும். அப்படின்னா உங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் எடுத்து அந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து ஆங்கிள் சரியாக வைக்கல. அதுக்கப்புறமா வந்து அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு அது மேலே கை வச்சிடாதீங்க, கை நல்லா சுட்டுரும். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு, மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ இந்த நாழிக்குள்ள வந்து அந்த மாவை வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம், சரிங்களா? இந்த ஓமப்பொடி செய்வதற்கான மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கடைசி பிரிம், அதாவது மேல் வரைக்கும் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த மூடியை வச்சு இதை மூடுங்க. பாருங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ அடுத்தது வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, ஃபண்டாஸ்டிக்கா சூடாயிடுச்சு எண்ணெய். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து புழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, ஸோ இந்த நாழி வச்சு புழியறது வந்து நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். ஏன்னா அந்த நாழியை நீங்க வந்து அந்த எண்ணெய் பக்கத்துல எடுத்துட்டு வரும்பொழுது நல்லா சுடுங்க, சரிங்களா? நீங்க உண்மையிலேயே ஹீட்டுனா என்னது, சூடுனா என்னது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க அந்த நாழி பக்கத்துல வந்து, அந்த எண்ணெய் பக்கத்துல அந்த நாழியை வந்து எடுத்துட்டு வரும்போது. பாருங்க, ஒன்று புரிஞ்சுட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அலை மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும், சரிங்களா? அந்த அலை மாதிரி சவுண்டு வந்து எப்படின்னா, நீங்க பீச் பக்கத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் கேட்கும் இந்த எண்ணெயில இது புரிய ஆரம்பிச்ச உடனே. ஸோ அந்த சவுண்டு வந்து நிக்கணும், அப்படியே கீழே இறங்கணும். அதனுடைய ஓசை வந்து அப்படியே இறங்கணும். பாத்தீங்களா, அந்த எண்ணெய் நுரை அப்படியே வருது பாருங்க. அந்த எண்ணெய் நுரை வர வர சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சவுண்ட் கம்மியாகும். அதுக்கு நடுவில் நீங்க திருப்பி போட்டுக்கோங்க 2 வாட்டி, சரிங்களா? பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்குங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.